திருச்சிற்றம்பலம். விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனுடையமை பொருளே முடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனையாண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தேன் பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து எழுந்தருளி இருக்கின்ற அடியாறு பொதுமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். கிட்டத்தட்ட 46 வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதவூரர் பிராண வகுப்பினுடைய நிறைவு பகுதி இப்பொழுது. கடவுள் மாமுனிவர் அருளி செய்து கிட்டத்தட்ட 545 பாடல்களாக நமக்கு கிடைக்கப்பெற்ற திருவாதவூரர் புராணத்தை கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னர் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை என்ற ஒரு திட்டத்திலே நம்முடைய ஆடல் வல்லான் அறக்கட்டளை அமைப்பினரும் சபரி கோல்ட்ஸ் டைமண்ட்ஸ் அமைப்பினருமாக இணைந்து துவக்கம் செய்ய இறைவன் திருவருளால் அது கிட்டத்தட்ட 46 வகுப்புகளாக சென்று இப்பொழுது அந்த நிறைவு பகுதியிலே இருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் அந்த வாதவூர் புராணத்தை அந்த சிந்தனையை முதல் முறையாக அதை நிறைவு செய்து கொள்கிறோம். அப்படின்னா பின்னால அர்த்தாலையும் ஏதோ செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுவாமி திருவள்ளுவர் பவளமால் வரையினில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாது நின்றாடிய பரமன் பாரத பெரும் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர்கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று காப்பு செய்யுளிலே துவங்கிய இந்த பகுதி ஏற்கனவே இங்கு தொடர்ந்து வந்தவர்களுக்கு தெரியும். கடவுள் வாழ்த்து என்ற பகுதியும் பின்னர் மந்திரி சருக்கம், திருப்பெருந்துறை சருக்கம், குதிரையிட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், திரு அம்பலச் சருக்கம், புத்தரை வாதில் வென்ற சருக்கம் என்றெல்லாம் சென்று நிறைவாக மாணிக்க வாசகர் திருவடி பெற்ற சருக்கத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கதான் ரொம்ப முக்கியமான சில செய்திகளை ஒவ்வொரு சருக்கத்துக்கும் சில முக்கியங்களை அமைக்கிறார். அதுல இந்த திருவடி பெற்ற சருக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி, சுவாமி அந்தனாய் எழுந்தருளி மாணிக்க வாசகர் முன் திருமுன் நின்று மாணிக்க வாசகரை சொல்லி தான் சுவாமி என்று காட்டிக்கொள்ளாமல் அந்தனராகவே தன்னை காட்டிக்கொண்டு ஒரு விண்ணப்பமாக இந்த உயிர்களெல்லாம் உய்வு பெற்று முக்தி இன்பம் பெறுவதற்குரிய ஞான வாசகமாகிய திருவாசகத்தை நீங்கள் சொல்லி அருள வேண்டும், நான் எழுத வேண்டும் என்று கேட்டு மாணிக்க வாசகர் அதை சொல்ல அப்படியே முழுமையாக அதை எழுதுகின்ற ஒரு செய்தி இங்கதான் வரும்.
அந்த திருவாசகத்தை எழுதியது மட்டுமல்லாமல் சுவாமி மாணிக்க வாசகர்கிட்ட திருக்கோவையார் ஒன்று நீங்கள் பாடி தர வேண்டும் என்று கேட்க அப்பொழுதே அதையும் நான் ஒரு பாடல்களையும் பாடி கொடுக்கிறேன். இதெல்லாம் ஒரே நாளில் சுவாமி எழுதவும் செய்யறார். அந்த அந்த செய்திகள் எல்லாம் சுவாமி மாணிக்க வாசகரை பார்த்த செய்தி, மாணிக்க வாசகர்கிட்ட அவர் சந்தித்த பொழுது நடந்த உரையாடல், அதெல்லாம் அந்த திருவடி பெற்ற சருக்கத்துல ஒரு புராணம் என்கின்ற வகையிலே எப்படியெல்லாம் ஒரு உருக்கமாகவும் அந்த உண்மையான வரலாற்று செய்திகளை பதிவு செய்ய முடியுமோ அந்த நிலையிலேயே வைத்து கடவுள் மாமுனிவர் காட்டினார். அதான் பெரிய சிறப்பு. ஏன்னா ஒரு புராணத்தை படிக்கும் பொழுது நமக்கு உணர்வு எப்படி இருக்கணும்னா அந்த காலத்துக்கு நம்ம போயிடணும். பின்னாடி அது யார் கையில இருக்குன்னா அந்த நூல் ஆசிரியர் கையில இருக்கு. அதை அவ்வாறு அப்படியே நம்மளை சுவாமி மட்டும் மாணிக்கவாசகர் முன்னாடி போய் நிக்கல, நம்மளையும் கொண்டு நிறுத்தினார் கடவுள் மாமுனிவர். நம்ம எல்லாம் மாணிக்கவாசகர் முன்னாடி கை கட்டி நின்றுட்டு இருந்தோம். அதுல ஒரு பெரிய பெருமை என்னன்னா நம்ம கூட சாமியும் கூட நிக்கிறாரு. சாமி கூட நம்மளும் நின்றுட்டு இருக்கிறோம் மாணிக்கவாசகர் முன்னாடி. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! அந்த வாய்ப்பெல்லாம் யார் தந்தார்? மாணிக்கவாசகர் கொடுத்தார். அருமையா அதை சொல்லுவார். ஐயர் அங்கு உரையும் நாளில் ஆடக மன்றிலாடும் மெய்யர்தம் கருணையாளோர் வேதியர் வடிவம் கொண்டு துய்ய முப்புரி நூல் மார்பும் துலங்கு புத்தகமும் தோன்ற செய்யமென் பாதம் நோவ சென்று முன்னதாக நின்றாருங்கிறார். மாணிக்கவாசகர் முன்னாடி சுவாமி நிக்கிறாராம். எப்படி வந்தார்னாரு, அந்தனர் கோலத்துல முப்புரி நூல் மார்பும் துலங்கு புத்தகமும். துலங்கு புத்தகம்னா அந்த புத்தகம் வெளியில நல்லா தெரிகிற மாதிரி. என்ன வெளியே தெரிஞ்சதுன்னாரு, ஒண்ணு எழுதாத புது நோட்டு. அது தெரிஞ்சுதான் வேப்பிள்ளை எழுத சொல்றாரு. அதுல எதுவுமே எழுதாத நோட்டுங்கிறது தெரியுது. அப்படின்னா எழுதுறதுக்கு தயாரா வந்திருக்கிறார். அங்க என்ன பண்ணான்னு சொல்ல, செய்ய மென் பாதம் நோவ சென்று. ஐயா முன்னாடி வாங்க. செய்ய முன் பாதம் நோவ அப்படின்னா செய்யன்னா அவருடைய சிவந்த திருவடிகள். அது நடந்து வந்ததுல, ஏன்னா அது கீழெல்லாம் பட்டதே இல்லை அந்த திருவடி. எங்கேயோ ஒரு தடவை பறவை நாச்சியாருக்காக நடந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மண் சுமக்கிறதுக்காக மதுரையில நடந்தது, வந்திப்பாட்டிக்காக. இப்ப திரும்ப அடுத்தால நடந்து வருது. ஆனாலும் அது எப்படின்னா அந்த பாதம் எல்லாம் அப்படி நோவ அப்படிங்கிற. ஏற்கனவே 9ஆம் திருமுறை அன்னைக்கு வகுப்புல சொல்லும் பொழுதே சொன்னேன். தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேரிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகி எழில்கொள் சோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடு இடறி பாத மெல் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருநடம் ஆடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அருகுதானே. பெருமானே, நீ மட்டும் தில்லையில கால் நோவ ஆடல் என்ன, எங்களை யாருப்பா காப்பாத்துவா அப்படின்னு புருடத்தமணி பாடுவார். அந்த பாதம் நோவ இப்பொழுது சென்று முன்னாக நின்றாருங்கிறார். மாணிக்கவாசகர் முன்னாடி போய் சுவாமி நிற்கிறார். மாணிக்கவாசகர் உட்கார்ந்து இருக்கிறார். சுவாமின்னு தெரியாது. அதனால அந்த முன்புற நின்ற வேத முதல்வரை முகத்தில் நோக்கி வந்தவரை பார்த்தாராம். முகத்தில் நோக்கி எப்படின்னாரு, இன்புற அப்படின்னா ஒரு புன்னகை, அவரை வாங்கன் மகிழ்ச்சியா. இன்புற வாத ஊரர் இரும் என வந்தவர் அந்தனர் நினைச்சுக்கிட்டார். அவருக்கு சாமின்னு தர. அதனால என்ன பண்ணார், வந்தவரை உட்காருங்கிறார். சுவாமியை போய் உட்காருங்க. ஏன்னா அவரும் பாருங்க, இவர் உட்காருங்கன்னு சொல்ற வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறார். நேரம் சேர் எடுத்து கொண்டு உட்கார்ல சுவாமி. என்ன புராணம் பாருங்க. இந்த வரிகள் எல்லாம் படிக்கும் பொழுதெல்லாம் இதை எங்க பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்த இவங்களுக்கெல்லாம் நான் என்னைக்கும் நன்றியுடையவனா இருப்பேன். ஏன்னா அப்படி அதை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சது. அதனால சுவாமி அங்க முன்னாடி நிக்கிறானா. இவர் சொல்றார், முன்புற நின்ற வேத முதல்வரை முகத்தில் நோக்கி இன்புற வாத ஊரர் இரும் என உட்காருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இருந்த பின்னர் உட்காருங்கன்னு சொன்ன அப்புறம் உட்காருவாங்க. அது வரைக்கும் நின்றுட்டு தான் இருந்திருக்கான். இரும் என இருந்த பின்னர் கொன்புனை மறையின் மிக்கீர் எங்குளீர் கூறும் என்ன மண்பெரும் வளம் சேர் பாண்டி மண்டல திருப்பேன் என்றார். உட்காருங்க சுவாமி உட்கார்ந்தார். அடுத்தவருக்கு கேள்வி கேட்கிறார், எங்க இருந்து வாரீங்க? வந்த உடனே அதனால எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு கேட்கிறார். அவன் பாருங்க, கைலாயத்துல இருந்து வரேன்னு சொல்லியிருக்கலாம், தில்லை மன்றுள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறான் அங்க இருந்தா வந்தேன்னு சொல்லியிருக்கலாம், இந்த உலகத்துல வேற எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம். அவன் என்ன சொன்னான் பாருங்க, பாண்டி மண்டலத்தில் இருப்பேன் என்றான். பாண்டி நாட்டுல இருந்து வரேன்ட்டான்.
ஏன்னாரு அவன் 64 திருவிளையாடலும் பண்ணது பாண்டினாடு. மாணிக்கவாசருக்காக குருநாதராக எழுந்தருளி வந்து பாதம் பதித்தது பாண்டிநாடு. அதனால வந்து என்ன சொல்றான், அந்த பாண்டி நாட்டை வந்து சொன்னான். பாண்டி நாடுன்னு சொன்ன உடனே பாண்டி நாடு என்ற பின்னர் பரிவுடன் செறிவு கூடி, ஒரு பாண்டி நாடுன்னு உடனே ஒரு ஒரு உற்சாகம். ஏன்னா நம்ம இடம், அங்கிருந்து வந்திருக்கிறீங்களா, ஏன்னா அந்த இடம் நினைச்சிட்டு சொல்றாரு, ஓ அப்படியா அங்கிருந்து வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. பாண்டி நாடு உடன் பரிவுடன் செறிவு கூறி ஈண்டி நீர் வருதல் வேண்டும் காரணம் இயம்பும் என்ன. நீங்க இங்க வந்ததுக்கு என்ன இப்ப கேக்குற, சரி என்ன விஷயமா வந்தீங்க, ஏன்னா இது வரைக்கும் சந்திச்சது இல்லை, சந்திச்சிருக்காங்க யாருன்னு தெரியல, அதனால சந்திச்சது இல்லை, அதனால என்ன காரணமா வந்தீங்கன்னா அவன் உடனே பாருங்க, இல்ல நீங்க திருவாசகம் சொல்ல நான் எழுதலாம்னு வந்தேன், அதை பத்தி கேட்க வந்தேன், அதெல்லாம் சொல்லல. ஒரு பெரியவங்களை சந்திக்க போகும் பொழுது அது எப்படி எல்லாம் பேசினா சுவாமி சொல்லி கொடுக்குறான் அந்த நாகரிகத்தை. நேர போய் நம்ம என்ன காரணமா வந்தோம், ஐயா அதை பார்க்கத்தான் உங்களை பார்க்க வந்தேன் சொல்லல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்ட நாயகன் ஆணையாகிய கருமம், நம்மளை எல்லாம் ஆண்ட பெருமான். யார் சொல்றான்? பெருமான் சொல்றான். பெருமானுடைய கருணை நும்மை காண்டலே என்னும் பின்னும் கருத்துரை இதனை சொன்னார். பெருமானுடைய திருவருள் இன்னைக்கு நான் உங்களை பார்க்கணும்னு சொல்றது யார்? பெருமான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், மண்ணிடை புகுந்து மேலை வானிடை பறந்து முன்னர் கண்ணனும் அயலும் தேடி காண்பதற்கு அறியார் தம்மை. முன்னால திருமாலும் அய பிரம்மனும் தேடி கிடைக்காத அந்த திருவடியை சுவாமியே சொல்றான், காண்பதற்கு அறியார் தம்மை புண்ணிய மண்டிலாடும் புனிதரை. தில்லையில நடனமாடுகின்ற நடேசமூர்த்தி, அந்த புனிதரை பரியில் ஏற பண்ணும் பெருமையாலே வாழ்ந்தது பாண்டி நாடு. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத அந்த திருவடிய, அந்த பெருமானை குதிரை மேல ஏத்துனீங்களே, உங்களால அந்த பாண்டி நாடு இன்னைக்கு நல்லா இருக்குங்கிறார் சுவாமி சொல்றான். இன்னை வரைக்கும் பாண்டி நாடு நல்லா இருக்கான். ஏன்னா அதெல்லாம் வந்து, ஏன்னா சுவாமி இருந்து அருள் செஞ்ச இடம், சுவாமி இருந்து அவன் கல்யாணம் செஞ்ச இடம், சுவாமி இருந்து வேலை செஞ்ச இடம், மண்ணள்ளி கொண்டு போட்ட இடம், சுவாமி இருந்து 64 தொழிலாளர்கள் பண்ண இடம், சுவாமி இருந்து மாணிக்கவாசருக்கு உபதேசம் செஞ்சு திருவாசகத்தை வாங்கி கொடுத்த இடம். அதனால அந்த இடம் இன்னும் நல்லா இருக்கு சொல்றாரு. அதனால பண்ணும் பெருமையாலே வாழ்ந்தது பாண்டி நாடு. அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், தென் பெருந்துறையில் ஐயன் திருவடி சேவை செய்து. ஐயன் தான் பேசுறாரு, ஆனா சுவாமி மாணிக்கவாசர் சொல்றார், தென் பெருந்துறையில் ஐயன் திருவடி சேவை செய்து துன்பம் ஒன்றின்றி வாவி சூழ் கழுக்குன்றில் சென்று பொன்பொலியும் அன்றின் எய்தி புத்தரை வாதில் வென்றீர் என்பது கேட்டு பின்னர் யாவரும் மகிழ்ச்சி கொண்டனர். நீங்க இந்த மாதிரி சுவாமி உங்களை திருப்பெருந்துறையில் வந்து ஆட்கொண்டது, நீங்க கழுக்குன்றத்துல போய் சத்குருனை தரிசனம் பண்ணி பாடினது, புத்தரை சில்லையில வந்து வென்றது, இதெல்லாம் கேட்டு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. யார்? சுவாமி சொல்றான். இவ்வளவு வரைக்கும் கேட்டே இருக்கிறார். எல்லாம் கேட்டுட்டு அப்பதான் சொல்றார், இப்பதான் வந்த காரியத்தை சொல்றார். ஆதியை மன்றுள்ளாடும் ஐயனை. சுவாமியே சொல்றான், ஆதியை மன்றுள்ளாடும் அப்படின்னா நடனம் ஆடுற இடத்துல ஆடுகின்ற ஐயனை அன்பினாலே ஓதிய தமிழின் பாடல் உள்ளவை ஓத எண்ணி. அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க பெருமான் மேல பாடினீங்களே, அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஓதுறதுக்கு. அதுக்கு நீங்க சொன்னா எழுதி வச்சுக்கிட்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஓத எண்ணி மா துயர் அகல என்னே வந்தனன். மா துயர் அகல, மா துயருங்கிறது பிறவி துயர், அருந்துயர். அந்த பிறவி துயர் அகலணும்னா இந்த திருவாசகம் சொல்லணும், அதனால அதை எழுதி கொள்ளலாம்னு வந்தேன். சொல்றது யாரு? நம்ம எல்லாம் பிறவியிலிருந்து நீக்குகின்ற பெருமான் பேசுறான். அதனால மா துயர் அகல இன்னே வந்தனன் எழுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசர் ஒரு வார்த்தை போட்டாம பாருங்க சுவாமி. வேதியர் பெருமான் இன்று விளம்பிடும். மாணிக்கவாசர் பார்த்து சுவாமி சொல்றான், வேதியர் பெருமான் இன்று விளம்பிடும் விளங்க என்றான். இன்னைக்கு நீங்க அதை சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிடுவேன். இவருடனே ரொம்ப வந்து விரும்பி அதெல்லாம் சொல்றார். விண்ணகம் பரவும் நாதன் சுவாமி இவ்வகை விளம்ப சிந்தை நன்னும் அன்புடையராகி நற்சடை முடியார் தம்மை என்னரும் தமிழின் பாடல் இயம்பிய ஐயர் அப்போது உன்னெகிழ்ந்து மெய்ஞான வாசகம் உவந்து சொன்னார்.
அந்த திருவாசகம் சொன்னாருங்கிறதுக்கு என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, மெய் ஞான வாசகம். அதுதான் திருவாசகம். ஏன்னா திரு என்று சொன்னாலே ஞானம்னு பொருள். அதனால திருவாசகம் என்பது பின்னாடி நமக்கு வந்தது. கடவுள் மாமுனிவர் மெய்ஞான வாசகம்னார். அதை சொல்ல சொல்ல அவர் என்ன சொன்னாராம், அப்படியே எழுதினாராம் சுவாமி. அங்கு அவர் உரைத்ததெல்லாம் அம்பலத்தாடும் ஐயர் செங்கையில் ஏடு வாங்கி தெளிவுற வரைந்த பின்னர் பொங்கிய அருளினாலும் புகன்று இடர் அகல தையல் பங்கினர் சுவாமி தம்மை கோவை பாடுதல் வேண்டும் என்றான். சுவாமி சொல்றான், பெருமான் மீது ஒரு கோவை பாடுங்களேன் அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னு சொல்றான். பாடுறார் உடனே, மன்னிய தவத்தின் மிக்கார் அதற்கு உளம் மகிழ்ந்து கூற. உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு எழுதிக்கங்க. பாடுறார், முன்னுரை இருந்து கோவை எழுதினர் முடிந்த பின்னர் பொன்னவிர் வேணியார்தாம் புத்தகம் சேமித்து அங்கன். அவ்வளத்தையும் திருவாசகம் வேற்பிள்ளை 686ங்கிறார், நம்ம 688ங்கிறதோ அந்த பாடல்ல ஃபுல்லா எழுதினா. திருக்கோவையார் 400 பாட்டு எழுதினார். எல்லாத்தையும் புத்தகத்துல சேமித்துங்கிறார். அப்படின்னா பத்திரப்படுத்தியாச்சு. புத்தகம் சேமித்து அங்கன் மின்னன மறைந்தார் சொன்ன வித்தகர் அயற்சி கொண்டார். எழுதி முடிச்சா மறைஞ்சிட்டான். இப்பதான் இவருக்கு வந்தது சுவாமி யாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு அந்தரம் முன்னாடி உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தான், டக்குன்னு மறைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வகுப்புல காலையில கேட்டே இருப்பாங்க, மத்தியானம் டக்குன்னு மறைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி கிடையாது இது. இது அவன் டக்குன்னு இது பண்ணும்பொழுது மறைஞ்சிட்டான், எழுதி முடிச்சா மறைஞ்சிட்டான். இந்த மறையிறது வேற. அதனால மின்னன மறைந்தார் அப்படின்னா மின்னல் மாதிரி டப்புன்னு மறைஞ்சிட்டான். மின்னன மறைந்தார் சொன்ன வித்தகர் மாணிக்கவாசகர் வித்தகருங்கிறார். வித்தகன்னா சுவாமிக்குத்தான் எல்லாம் சொல்றது உண்டு. அதனால சொன்ன வித்தக அயற்சி கொண்டாருங்க. அந்த அயற்சி கொண்டாருங்கிறதுக்கு வேட்பிள்ளை நிறைய எழுதுறார். அதாவது பெருமானையா நம்ம இப்படி இவ்வளவு நேரம் உட்காருங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டோன்னு மனசுல வேதனைப்படுற. அயற்சி கொண்டார் எழுந்தனர் எங்கும் ஓடி நாடினர். வெளியே போய் தேடுறாரு. இதன்கொல் என்ன அழிந்தனர் மன்றுள் ஆடும் ஆதி என்று அறிந்த பின்னர் பொழிந்தனர் கண்ணீர்ங்கிறார். வந்தது சுவாமிதான் தெரிஞ்ச உடனே அப்படியே கடல இருந்து புல 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 புலம் கண்ணீர் விடுறார். பொழிந்தனர் கண்ணீர் எங்கே போயின என்று மண்மேல் விழுந்தனர். பரம ஆனந்த வேலை வெள்ளத்துளானார். அழுதுறாரு. நேரம் எங்க கீழே தன் மண் மேல விழுந்தாருங்கிற. கீழே விழுந்தார், உருண்டார். பரம ஆனந்த வேலைங்க. வேலைனா கடல். பரம ஆனந்த கடல் வெள்ளத்துள்னர் அப்படின்னா ஒரு ஆனந்தம், அவருக்கு மகிழ்ச்சி. ஆனா அதே நேரத்துல இப்படி சாமியை விட்டுட்டோமே, வந்த சுவாமின்னு தெரியலையே. சுவாமிக்கு இந்த இடத்துல ஒரு வார்த்தைய கடவுள் மாமுனிவர் போடுறாரு பாருங்க. என்ன ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, செந்தமிழ் அன்பு மிக்காருங்க. சுவாமிக்கு தமிழ் மேல ரொம்ப பிரியமா. செந்தமிழுக்கு அன்பு மிக்கார் சென்று தம் மன்றில் எய்தி போயிட்டான் சேம்பரத்துக்கு. திரும்ப இது சேம்பரத்துல நடக்கு. திரும்ப கோயிலுக்குள்ள போயிட்டான் சுவாமி. மன்றுள் எய்தி அந்தரத்தவரை மாலை அயனை நன்முகத்து நாடி. அந்தரத்து இங்க உள்ள போனான்னு என்ன, நேரம் மேல வானுலகத்துக்கு போயிட்டான். அதுக்குள்ள போய் அந்த அறத்தவரை மாலை அயனை நன்முகத்து நாடி. அங்க இருக்க தேவர்கள் திருமால் அயன் எல்லாரையும் கூப்பிட்டு நந்தமக்கு அடிமை பூண்டு நயந்தவன் ஒருவன் சொன்ன புலோகத்துல இந்த நற்பாடல் கேட்மின் என்று அவருக்கு அருளி செய்தார். மாணிக்கவாசல் திருவாசகத்தின் திருக்கோவையாரையும் தேவர் உலகத்துல போய் திருமாலயன் தேவர்கள் முன்னிலையில சுவாமி பாடினான். வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு திருவாசகம் பயில்கின்ற நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. ஏன்னா இது வானுலகத்திலையும் ஒலிக்கப்பட்டது. வானுலகத்துல ஒலிக்கப்பட்டது மட்டும் இல்ல, ஒலிச்சது யாருன்னாரு, சுவாமி திருவாயினால. அதையும் நாம இன்னைக்கு புஸ்தகத்துல கையில வச்சு படிச்சிடறோம். இன்னைக்கு நம்ம கையில புஸ்தகம் இருக்குன்னாலே அது சுவாமி மூலம் வாங்கி கொடுத்தது. இல்லைன்னா அவன் பாடினதோட போயிருந்திருக்கும். சுவாமி நமக்கெல்லாம் வேணும், திருப்பூர் அன்பர்களுக்கு வேணுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்து விட்டது. அது நம்ம இன்னைக்கு கையில இருக்க சுவாமிக்கு நம்ம எவ்வளவு நன்றி உடையவராக இருக்கணும் சொல்ற. அதெல்லாம் சொல்லி அது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணானா அந்த புஸ்தகத்துல அவன் கையெழுத்து போட்டான். அது சொல்றார், மெய்த்தபவாத ஊரர் விளம்பிட எழுதும் இந்த புத்தகம் மன்றுளாடல் புரிந்தவர் எழுத்தாம் என்று முக்தியை உதவும் கோவை முடிவிடத்து எழுதி பின்னர் சித்திர மலர் கையாலே திருந்த மைக்காப்பும் செய்தார்.
கீழே எழுதிட்டான். இது வாத ஊரர் சொல்ல என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல கையெழுத்தினால் இது எழுதப்பட்டதுன்னு எழுதி கீழே அழகிய சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டான். அதுதான் மறுநாள் காலையில அங்க புஸ்தகமா இருக்கு. அதை கொண்டு அங்க இதுல வச்சார்னு சொன்னாரு. அப்புறம் அங்க வச்சதை வந்து அந்த கதையில அப்படிதான் வருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அத மறுநாள் காலையில பூசைக்கு வந்தவர் பாக்குறாரு, அந்த கனக சபையில புஸ்தகம் இருக்கு. அது கூட கடவுள் மாமுனியர் சொல்வார், தேவரும் நுழைய முடியாத கனக சபைம்பர். அதுல இந்த புஸ்தகத்தை யாரு கொண்டு வச்சாங்க? உடனே என்ன பண்ணாரு, அவர் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து இது என்ன அப்படிலாம் பார்க்கல, இது ஏதோ பெரிய தெய்வ காரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஊருக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டாராம். இங்க வாங்க, கனக சபையில இரவோட இரவா யாரோ ஒரு புஸ்தகம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, வாங்க. 3000 அந்தணர்களும் திரண்டார்களாம். எல்லாம் வந்து பாக்குறாங்க, முன்னாடி ஒரு புஸ்தகம் உட்கார்ந்து இருக்கு. அதுல இருந்த ஒரு அந்த மூத்த ஒரு அவரை எல்லாருமா முடிவு பண்ணி நீங்க போய் எடுங்க சொல்லி அவர் அதை பூவெல்லாம் கொண்டு போட்டு வழிபாடு செஞ்சு அதை எடுத்து அதை வந்து வாசிக்கிறாரு. முதல்ல சிவபுராணம், கீர்த்தி திருவள், திருஅண்ட பகுதி, போற்றி திருவள், அந்த வரிசையில் சொல்றார். தேக்கிய அருளும் அன்பும் சிறந்தவர் எல்லாம் சொல்லும் வாக்கினில் ஒருவன் சென்று மலர் கொடு வணக்கம் செய்து பூக்கமல் சடையோன் வைத்த, சுவாமி தான் வச்சிருந்த புத்தகத்தை, அதனால பூக்கமல் சடையோன் வைத்த புத்தகம் தன்னை சேமம் நீக்கினர் ஓதினார். சேமம் நீக்கினார், அதுல இருக்கிற கெட்ட அவுத்து சேமம் நீக்கினார் ஓதினார். முன் நீதி ஒள் அகவல் 4, முதல்ல அந்த அகவல் 4. அதுக்கப்புறம் திருச்சதம் அவர் சொல்றார், திருச்சதகம் முதலா சிறந்த தமிழ் 600 விரித்து அகவப்பொருள் கோவை விளங்க ஒரு 400 உரைத்தனன் பின் முடிந்த விடத்துயர் வாதவூரன் மொழி தரித்து எழுதும் அம்பலவன் எழுத்து இது என்று சாற்றினார். முழுமையா படிச்சுட்டு இது வாத ஊரர் சொல்ல சுவாமி எழுதுனது, அது வரைக்கும் வாசிச்சு சொல்லிட்டார். எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. உடனே கேட்டவங்கள்லாம் முடிவு பண்ணாங்க, இத அப்படின்னா நேர அவர்கிட்டயே போய் பொருளை கேட்ட வேண்டியதான்ட்டு மீண்டும் ஒரு முறைக்கு இந்த 3000 முந்தானர்களும் அந்த பண்ணசாலைக்கு போயிறாரு. மீண்டும் ஒரு முறை, ஏன்னா முதல்ல ஒரு முறை போனாங்க, புத்தரை வாதியில வெல்றதுக்கு அழைக்கிறதுக்காக போனாங்க. அதுவும் சுவாமி இவங்க கனவுல சொன்னா அவனால போனாங்க. இப்ப திரும்ப 3000 பேர் அங்க போய் அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நேர உடனே வந்தார். வந்து அந்த செய்தியெல்லாம் வந்து சொல்றார். நேர வந்து இதுக்கு பொருள் சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லாங்க. 25ஆவது பாட்டுல சொல்றார். புண்ணியர் இங்கு இவ்வாறு புலம்பிய பின் புலியூரில் என்னரும் அன்புடையார்கள் இதமுடன் அஞ்சலி செய்து பண்ணுலவும் சிவஞான பாடல் கொள்ளும்படி நும்பால் நன்னும் அரண் செய்தது எண்ணீர் நவிழுமென சொன்னார்கள். சுவாமி வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கிற மாதிரி நடந்ததுன்னா அது என்ன நடந்தது அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு அந்த அருள் நிகழ்வுல தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கேட்கிறாங்க. அல்லல் எனும் பிறவியிலார், மாணிக்கவாசர் ஒரு வார்த்தை போட்டார், அல்லல் என்னும் பிறவி இலார் என்றார். மாணிக்கவாசர் பிறவி கிடையாதான். அல்லல் எனும் பிறவியிலார் அண்ணல் செயல் செயல் யாவும் சொல்லினர் பின் புலியூரர் தொழுது மனம் களிகூர்ந்து தில்லையில் எம்பெருமானை செப்பியை தமிழ் மாலை நல்லவரும் பொருள் கூற வேண்டும் என நவின்றார்கள். அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை பெருமான் எழுத, நீங்க சொல்ல அவர் எழுத, அதனால இந்த பாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பொருள் சொல்லணும்னு மாணிக்கவாசர் கேட்கிறாங்க. பொருள் சொல்ல போற. ஓங்கு புகழ் திருவாத ஊர் உரை எம்பெருமானம் தேங்கிய மெய்சிவஞான சிந்தையுடன் களிகூர்ந்து பூங்கனக பொது எதிரே போய் புகழ்வேன். அவர் என்ன சொல்லிட்டார், இதுக்கு ரொம்ப மனம் மகிழ்ந்து ஒரு சிரிச்ச முகத்தோட கனக சபையில பெருமான் முன்னாடி அங்க வந்து சொல்றேன் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு வர்றார். இவங்கெல்லாம் அந்த அங்க இருக்கிறாங்க, இவருடைய மடத்துல அவர் சொல்றாரு நம்ம அங்க போய் பேசலாம். அதனால வந்து பூங்கனக பொது எதிரே கனக சபையில போய் புகழ்வேன் என போக ஆங்கவர் முன் சென்றோரும் அன்பினோடும் பின் சென்றார்கள். மாணிக்கவாசர் முன்னாடி போக 3000 அந்தணர்களும் பின்னாடி வாராங்க. கனக சபையை நோக்கி வாரார். நின்ற புகழ் புலியூரர் நேயமுடன் புடை சூழ சென்ற அருளுக்கிடமான செம்பொன்னின் அம்பலம் எய்தி, பொன்னம்பலத்துக்குள்ள ஏறார். ஏறி ஒன்றிய இத்தமிழ் மாலை நாங்க போய் சொல்றேன் இருக்கார் பொருள். அதனால எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி போறான், அவர் போறார், 3000 பேர் பின்னாடி போறாங்க. நேர சன்னிதியில ஏறுறாரு. இப்படி போய் அந்த பொன்னம்பலத்தை ஏறுறாரு. போய் ஒன்றிய இத்தமிழ் மாலை பொருள் இவர் என்று நேர உள்ள போனார். இந்த பாட்டுக்கு பொருள் கேட்டீங்கல்ல, இவர் தான்.
ஒன்றிய இத்தமிழ் மாலை பொருள் இவர் என்று உரை செய்து மன்றதனில் கடிதேகி மறைந்தனர் அங்கு அவர் காண. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உள்ளவே அப்படியே மறைஞ்சிட்டார். நீங்க பாடின இந்த திருவாசகம் சுவாமி எழுதின அந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. வாங்க அங்க கனக சபை முன்னாடி போய் பேசலான்னாரு. எல்லாரும் அவர் முன்னாடி போக 3000 பேரும் பின்னாடி நேர வந்தாரு. கடிதேகிங்கிறார். வேகமா பொன்னம்பலத்துக்குள்ள ஏறினார், சன்னிதிக்குள்ள போனார், சொல்லிட்டாரு பொருளை. சொல்லாம போல. என்ன பொருள் சொன்னார்? இந்த பாட்டுக்கு பொருள் இவர்தான். ஒன்றிய இத்தமிழ் மாலை பொருள் இவர் என்று உரை செய்து மன்றதனில் கடிதேகி மறைந்தனர் அங்கு அவர் காண. அவர் காண மறைந்தனர் அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஆள் மறைஞ்சிட்டார். உள்ள போனாரும் மறைஞ்சிட்டார். அதனாலதான் சிவபுராணத்தில் எழுதும் போல எழுதினார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். சொல்லிய பாட்டின் பொருள் அவர்தான். அவரை உணர்ந்து சொல்றவர்களுக்கெல்லாம் செல்வபுரம். அதனால சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னா சும்மா ஏதோ பொருள் தெரிஞ்சுன்னு இல்லை. சொல்லிய பாட்டினுடைய திருவாசகத்தினுடைய பொருள் யாருன்னா சுவாமி, அவ்வளவுதான். அதனால எந்த பாட்டுக்கும் நமக்கு பொருள் தெரியலன்னு, பொருள் தெரியலன்னா இன்னும் சொல்லிக்கலாம். என்ன பொருள்னாரு? சாமி தான் பொருள். ஏன்னா அவர்தான். அதனால சொல்லிய பாட்டின் பொருள் யாருன்னா சுவாமி தான். அதை உணரணுமா, அதான் சொல்லாரு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். போன முறை கூட சொன்னேன். அவ்வாறு பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரத்தின் உள்ளே செல்வார். அப்படியே தண்டமான தேசியர் உரை அருணை வடிவமையாளர் தான் சொன்னார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் செல்வர். யார் செல்வர்னாரு? திருவாசகத்தின் பொருளை உணர்ந்தவர்கள் செல்வர். அவர்களுக்கு சிவபுரத்துல இடம் இருக்கு பின்னாடி அப்படின்னு சொன்னார். சொல்லி கடைசியா சொல்ல, செய்காட்டும் கமுகம் அடவி தில்லை உள்ளார் பொருளென்று கைகாட்டி தம் உருவம் காட்டாமல் மறைந்தாரை பைகாட்டும் பேரரவ பணியுடையார் தமக்கு அன்பு மெய்காட்டி பாலுடனே மேவிய நீராகினார். செய்காட்டும் கமுக அடவி தில்லை உள்ளார். கமுகம்னா பாக்கு மரங்கள், அடவின்னா காடு. பாக்கு மரங்கள் எல்லாம் சுத்தி இருக்கின்ற காடாய் இருக்கின்ற அந்த தில்லையிலே தில்லையுளார் பொருள் என்று, இங்க இருக்கிற இவர்தான் பொருள் என்று கைகாட்டி தம் உருவம் காட்டாமல் மறைந்த மாணிக்கவாசர். பெருமான் தான் பொருள் என்று கைகாட்டி தம்முடைய உருவத்தை காட்டாமல் மறைந்தாரை பைகாட்டும் பேரரவ பணியுடையார் தமக்கு அன்பு மெய்காட்டி. பைகாட்டும் பேரரவ, பையனா இந்த இடத்துல பையங்கிறது பாம்புட்ட இருக்கிற விஷம். பை அப்படிங்கிறது அந்த விஷப்பை. அது பேரரவம்ங்கிறது பெரிய பாம்பு. அதையெல்லாம் கொண்ட பெருமான். பைகாட்டும் பேரரவ பணியுடைய, பணின்னா பாம்புன்னு அர்த்தம். அந்த பணியுடையார் அதையெல்லாம் உள்ள பெருமான் தமக்கு அன்பு மெய்காட்டி. இவர் மேல அது உண்மையான அந்த அன்பை காட்டி இவர் என்ன பண்ணார்னாரு? பாலுடனே மேவிய நீராகினார்னார். பால்ல கலந்த நீர், அதுக்கப்புறம் வித்தியாசம் ஒண்ணும் தெரியாது. அது மாதிரி சாமியோட இவர் போய் கலந்துட்டார். சாமியோட இவர் கலந்த ஒருக்கு ஓமை சொல்றார், பாலுடன் கலந்த நீர் போலன்ட்டார். அப்படியே போயிட்டார். சொல்லிட்டு ஈன மிகுந்து உளதோலும் என்பு நரம்பும் சீயும் ஆன உடல் சிவரூபமாம் இதனை தெளியாமல் ஊன் உலகுக்கு இறை தேடி உழன்று உலகில் தடுமாறி மாநரகிற் புகுவாரே மாயை வலைப்படுவார்கள். இந்த உடம்ப முதல்ல ஒரு கேவலமா ஒரு வார்த்தையை போட்டார். என்ன சொல்லிட்டார் பாருங்க, ஈனமிகு. ஏன் ஈனம்னாரு? ஈனம்னா கீழாரு. ஏன்னாரு? இது ஒரு நாள் போறது தானே, அதுக்கு நிலை இல்லாது. அதனால ஈனமிகும் துளை தோலும் என்பு நரம்பும் சீயும், எலும்புகள் நரம்புகள். சீ அப்படிங்கிறது ஒழுகுகிற தன்மையுடைய ஒரு மூக்கு சளியா இருக்கலாம், இதா இருக்கலாம், அருவரத்தக்கது. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிறைய பூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர்க்கு அரியானே சிவனே என்று முகம் நோக்கி. அப்படிதான் பின்னாடி ஆசைப்பத்திர பாடுவார். அதனால சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கோடு தெரியும் உடம்பு. அதுதான் இங்கே சொல்றார். என்பு நரம்பும் சீயும் ஆன உடல். இந்த உடலை இது எதற்கு கொடுக்கப்பட்ட உடல்ங்கிறார்? சிவரூபமாம் இதனை தெளியாமல். இப்பேற்பட்ட கொடுக்கப்பட்ட உடம்பு. ஆனா இதை வச்சு என்ன பண்ணணும்னாரு? சுவாமியினுடைய பணிக்கு செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட உடம்பா. சிவரூபமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தாந்தம் சொன்னா பதிகரணமாய் வைத்திருக்க வேண்டிய உடம்பு. அதை செய்யாம சொல்றார்
சிவரூபமாம் இதனை தெளியாமல் ஊன் உடலுக்கு இறை தேடி உழன்று உலகில் தடுமாறி. அதனால இந்த உடம்புக்கு 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிடணும்னு அதுக்காகவே எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு உலகில் தடுமாறி கடைசியில் எங்கன்னாரு மாநரகில் புகுவாரே. சுவாமி கொடுத்த உடம்ப சுவாமியனுடைய எதுக்க தலையே நீவனங்காய் சொன்னாரே, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வணங்க தலை வைத்து வாறுகடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சேர் அடியார் கூட்டம் வைத்துன்பார். சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திரு பாத போது காக்கி வந்தனை மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி பாடினார். அதையெல்லாம் செய்யாம இந்த ஒரு சான் வைத்திருப்பதுக்காக அதுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளத்தையும் செஞ்சுக்கிட்டு கடைசியில எங்க போய் சேர போறோம்னாரு மாநரகில் புகுவாரே மாயை வலைப்படுவார்கள். அதனால அவங்க இந்த மாயை தொடர்புல தான் இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு செய்தியா சொல்றார். கிடைச்ச இந்த உடம்ப என்ன செய்யணும்னாரு இறைவனிக்காக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று காட்டிட்டார். அண்டனை அண்டர்கோனை அன்பினர் அடையுமாறு கண்டனர் புலகம் எய்தி கம்பிதமாகி நின்று விண்டனர் கசிந்து கண்ணீர் வேர்த்தனர் மேனி எங்கும் கொண்டனர் மகிழ்ச்சி செங்கை குவித்தனர் தில்லையுள்ளார். அங்க இருக்கிற 3000 அந்தனர்கள் இப்ப எப்படி இருந்தாங்க? ஏன்னா ஒரு புராணம்னா அப்படி முழுமையா சொல்லிட்டே வரும். சுவாமி வந்தா போனா புசத்தை வச்சான் அதெல்லாம் சொல்லாம இப்ப கடைசியில வந்தாங்க பொருள் சொல்ல சொன்னாங்க, அவர் உள்ள போனார் மறைஞ்சிட்டார், அதோட சுபம் கதை முடிந்தது இல்ல. ஏ சார் அந்த 3000 பேர் இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? பெரிய புராணத்துல ஒரு இடம் சொல்வாரு, திருவொத்தூர்ல ஆண்பனைய பெண்பனையா மாத்துறாரு. மாத்தின உடனே என்னாச்சு, கொலை தள்ளிச்சு. கொலை எல்லாம் தள்ளி முடிஞ்ச உடனே என்ன, அந்த சமணர்கள் அவங்க வாதிட்டாங்க. அதனால இப்ப தான் தோத்துதா நினைச்சு சில பேர் ஊரை விட்டு ஓடி போனாங்க, சில பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதெல்லாம் நடந்தது. சரி சார், வாதிட்டவர்கள் அப்படியாச்சு. சரி, அந்த பனைமரத்தை இந்த மாதிரி இங்க எல்லாம் ஆண்மனையா இருக்குங்கன்னு ஞானசம்பந்தர் இருந்து விண்ணப்பம் செஞ்சுவேன். அவன் இப்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டான், ஏன்னா கொலை தள்ளிச்சு. சரி, ஞானசம்பந்தர் ஓத்தூர்ல வழிபாடு செஞ்சார், பதியம் பண்ணாரு, அடுத்த ஊரை பார்க்க போயிட்டார். சரி, எல்லாம் முடிஞ்சுதா? சேக்கலார் சுவாமிகள் கேட்கிறாரு, அந்த பனைமரம் என்னாச்சுன்னு. சமணர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டார். ஆண்பனைய பெண்பனையா மாத்தி தரணும்னு கேட்டானே அவன் என்னானு சொல்லிட்டார். மாத்தி கொடுத்தாரு பெருமான், ஞானசம்பந்த பெருமான் என்னானார் சொல்லிட்டார். நம்ம எல்லாம் கதையை அங்கே முடிச்சிட்டோம். சேக்கலார் சுவாமிகளுக்கு டவுட்டு, அந்த பனைமரம் என்னாச்சுன்னார். நம்ம சொல்ல அது என்ன சொல்றாரு, பிள்ளையார்தம் திருவாக்கில் பிறத்தாலால் அத்தாளமும் முன்பு உள்ள பாசம் விட்டு அகல சில காலம் எய்தி சிவனோடு கூடின வாழ்ந்த. அந்த மரம் கொஞ்ச நாள் அங்க இருந்து ஞானசம்பந்தருடைய வாக்குல வந்த புண்ணியத்துக்கு சுவாமி அதுக்கு முக்தி இன்பம் கொடுத்துட்டாங்க. பனைமரம் முக்தி அடைஞ்சிட்டுங்கிறார். ஞானசம்பந்தருடைய வாக்குல வந்ததுக்கே முக்தினா ஞானசம்பந்தர் வாக்க சொல்ற நமக்கெல்லாம் முக்தி நிச்சயம். அதுதான் கிடைச்சது. பிள்ளையார்தம் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாளமும், தாளம்னா பனை, அத்தாளமும் முன்புள்ள வாசம் விட்டு அகல. அப்புறம் இங்க சிலகாலம் தங்கி சிவனோடு கூடினவாள் அப்படின்ட்டார். மேல போச்சுன்னார். அதே ஏன்னா அதுதான் சேக்கலார் சமையல். அந்த புராணம்னா அதை அப்படி முழுமைப்படுத்தி முடிக்கணும். இவரும் பாருங்க, கதாநாயகனே போய் சேர்ந்துட்டார் சார், சாமியோட சேர்ந்துட்டார், பொருள் இதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, கதை முடிந்தது, சுபம் போடல. அந்த 3000 பேர் என்ன ஆனாங்க சார், அதை சொல்றார். அண்டனை அண்டர்கோனை, தேவனாகியும் தேவர்களுக்கு அரசனாகவும் இருக்கின்ற பெருமான் அன்பினர் அடையுமாறு கண்டனர். அன்பு அவன் மேல அன்பு கொண்டவர்கள் எல்லாம் அவனோடு போய் சேரலாம்ங்கிறத கண்ணால பார்த்துட்டாங்க, மாணிக்கவாசர் போறதை வச்சு. கண்டனர் புலகம் எய்தி கம்பிதமாகி நின்று, கம்பிதம்னா உடல்ல நடுங்கிட்டாங்களாம். அப்படி ஒரு ஆனந்தத்துல அவங்க உடல் நடுங்கி, விண்டனர் கசிந்து கண்ணீர் அப்படின்னு கண்ணீர் கசிந்து வேர்த்தனர் மேனியெங்கும் கொண்டனர் மகிழ்ச்சி செங்கை குவித்தனர் தில்லையுள்ளார். அப்படியே நேரம் பெருமான் முன்னாடி போய் மனமுருகி வழிபாடு செஞ்சு நிக்கிறாங்க. பூத நடங்கள் தொடங்கின, சிவபூதங்கள்லாம் நடனம் ஆடுகின்றனவா இந்த காட்சியை பார்த்து. அதான் நான் முன்னாடியே ஒரு சொன்னேன், அவினாசியில இந்த குளத்தங்கரையில நடந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே
தேவர் உலகத்துல தங்களுடைய மேலாடைகளை கலட்டி சுத்தி விளையாடினார்கள் போட்டார் சேர்க்கலாது. அப்படின்னா அவங்க மேல வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும். தேவர்களுக்கு என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் பாயிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல ஒழுங்கா பாடம் சொல்லுதானா பாயிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதெல்லாம் பாயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துக்க. அதனால பூத நடங்கள் அங்க மேல அந்த பூதங்கள்லாம் நடனம் ஆடிச்சான். பெருமானுடைய கருணையும் மாணிக்கவாசருடைய திறமையும் பார்த்து பூதம் நடங்கள் தொடங்கின போத மகிழ்ந்து அணுகும் கணநாதர் புகழ்ந்தனர். கணநாதர்கள் எல்லாம் புகழ்ந்து தும்புரு நாரதர் அங்கு இசை கொண்டனர். தும்புரு நாரதர் இவங்களெல்லாம் இசை செய்தார்கள். வேதமோடு அந்தர துந்துபி மீது, துந்துபின் 5 வகையான இசைகள் வேதம் முழங்கின. 5 வகையான தேவகானங்கள் முழங்கின. முழங்கி எழுந்தது மாதவர் இந்திரர் பைந்தரு மாமலர் சிந்தி வணங்கினர். மாதவரும் அப்படின்னா பெரிய பெரிய முனிவர்களும் இந்திரரும் அங்கே இருந்து கொண்டு மலர் அப்படின்னா பூ மேலே இருந்து தில்லை பெருமானுக்கு இங்க வந்து விழுது மேலே இருந்து பூ கொண்டு போட்டு வழிபாடு செய்கிறார்கள். ஞான நடம்பையில் சங்கரன் நாமம் இருந்துள நெஞ்சினர் மோன சுகந்தமுடன் சிவபூசை முயன்று நயந்தவர் ஊனமில் அன்பொடு தென் புலியூரில் உறைந்து சிறந்தவர் வானகமும் பரவும் திருவாசக இன்பம் நுகர்ந்தனர். சரி, இதெல்லாம் வானுலகத்துல இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றார். ஞானம் செய்கின்ற சபாநாயகனுடைய தியான அவனுடைய நாமத்தை சிந்திக்கின்ற நெஞ்சை உடையவர்கள் அப்படின்னா பெருமானுடைய நாமத்தை நெஞ்சிலே வைப்பவர்கள், சிவபூசையிலேயே இருப்பவர்கள், அன்பேனுடைய அந்த சிதம்பரத்திலே வாழக்கூடிய சிறப்பு பெற்றவர்கள். அவர்களெல்லாம் இந்த திருவாசக தமிழ் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தில்லையில வாதவூர் அந்தனர்தம் திருவாய்மை விளங்கு திருக்கதை ஓதினர் அன்புடன் என் செவியூடும் உகந்து கேட்டவர் போத மெய் ஞான முறும் சுகபோகமுடன் புகழ் பெறுவார்கள். தீதில் பவங்கள் தொலைந்து பின் சேருகுவர் வன் சிவலோகமே. 46 வாரங்களாக இந்த வாதூர் புராணத்தை கேட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டார். திருக்கதை ஓதினர், கேட்டவங்க முடியல சொன்னவங்களுக்கும் ஓதினர் அன்புடன் செவியூடு முகந்து கேட்டவர். ரொம்ப அன்போட இதை வந்து வாரம் தவறாமல் இங்கு வந்து கேட்டவர்கள். 1 முறை 2 முறை கேட்டவர்கள், நிறைய முறை வரணும் நினைத்து 1 முறை வந்தவர்கள் எல்லாருமே. அதனால வந்து கேட்டவர் போத மெய்ஞானமும், மெய்ஞானம் அவர்கள் கைகூடும் கிடைக்கும். வேற என்னன்னாரு, சுகபோகமுடன் புகழ் பெறுவார்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப புகழோடும் எல்லா விதமான வளங்களோடும் வாழ்வார்கள். அப்புறம் சார் சொல்றார், தீதியில் பவங்கள் தொலைந்து, இந்த பிறவி என்பதிலிருந்து நீங்கி தொலைந்து பின் சேருகுவர் வன் சிவலோகமே. வாதோர்மானத்தை கேட்டவர்கள் இங்கு இருக்கும் வரைக்கும் பேரும் புகழும் வளமோடும் மகிழ்ச்சியாக பெருமான் திருவருளால் வாழ்வார்கள். இந்த பிறவி விட்டு நீங்கிய பின்னர் மீண்டும் இந்த பிறவி இந்த உலகத்திற்கு வராமல் அவனுடைய திருவடியிலே சிவலோகத்திலே திளைத்து இருப்பார்கள் என்று கடவுள் மாமனில் சொல்லிட்டார். வாதோர் புராணம் கேட்ட பலன். அதனால திருப்பூர் அன்பர்கள் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால இப்பவுமே நான் நல்லவங்களெல்லாம் பார்த்துக்கணும், நல்லா படிச்சுக்கணும். அடுத்த பிறவி எல்லாம் வரமாட்டீங்க, இனிமே மேல வந்தாதான் நாங்க பார்க்க முடியும். எல்லாரும் மேல அங்க இருப்போம். எல்லாம் வாதோர் புராணம் கேட்ட ஆட்கள்லாம் மேல உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிதான் சொல்றாரு. சொல்லி கடைசியில இந்த ஒரு பயன் சொல்லி வாழ்த்து சொல்றார். பூதல மாதும் வாழ்க, பொன்மலை பொழிந்து வாழ்க, வேதாகமும் வாழ்க, வேந்தர் செங்கோலும் வாழ்க, தீதில் 5 எழுத்தும் நீரும் சிவனடியாரும் வாழ்க, வாதவூர் இறைபுராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க. கடைசியில் வாழ்த்தை எப்படி கொண்டு முடிச்சார் பாருங்க. பூதல மாதும் உலக மாதா வாழ்க, பொன்மலை பொழிந்து வாழ்க, மழை பொழியணும், வேதாகமும் வாழ்க, வேந்தர் செங்கோலும் வாழ்க, நீதிநெறி நிலைத்து நிற்கட்டும், தீதில் அப்படின்னா தீதி இல்லாத 5 எழுத்தும் நீரும் சிவனடியாரும் வாழ்க. திருநீரு நிக்கணும், 5 எழுத்து நிக்கணும், சிவனடியார்கள் நல்லா இருக்கும். தீதில் 5 எழுத்தும் திருநீரும் சிவனடியாரும் வாழ்க, வாதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க என்று சொல்லி கடவுள் மாமுனிவர் இந்த நூலை நிறைவு செய்கிறார்.
இது கிட்டத்தட்ட ஒரு 46 வாரங்கள். ஏன்னா இது ஆரம்பிச்ச கதை முதல்ல இருந்து சில பேருக்கு தெரியல. ஒரு 5 நிமிடம் முடிச்சிடறேன். இது ஆரம்பிச்ச கதை ஆரம்பிச்ச போது இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால ரிஷிகேஷ்ல சைவநெறி முகாம்ல திருமந்திரம் ஏதோ ஒரு தலைப்புல பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த வாதோர் புராணத்துல இருந்து அதுலயும் குறிப்பா வந்திப்பாட்டிக்காக மண் சுமந்த சருக்கத்திலே சுவாமி அவன் வந்திப்பாட்டி மீது காட்டிய பரிவும் வந்திப்பாட்டி அவன் மீது காட்டிய அன்பும் அதெல்லாம் எப்படி இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு செய்தி வரும் பொழுது நம்முடைய முத்துநடராஜன் ஐயா இவங்கெல்லாம் அங்க இருந்தவர்கள் தான் இதெல்லாம் வாதோர் புராணத்துல இருக்குன்னா இதை கொஞ்சம் விரிவுபட நல்லா சிந்திக்கலாமே அப்படின்னு என்று சொன்னார்கள். அங்க போட்ட வித்து செய்யலாம் என்று சொன்னோம். சுவாமி திருவருள், மாணிக்கவாசருடைய குருவருள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல அது கைகூடியது. அதை இங்க ஒரு நாள் நான் வகுப்புக்கு வந்திருக்கும் பொழுது அந்த வாதோர் புராணத்தை நம்ம சிந்திக்கலாம். கிருஷ்ணகுமார் அண்ணா, செந்தில் அண்ணா, முத்துநடராஜன் ஐயா எல்லாருமா, நம்ம சிவராமன் எல்லாருமே ஏதோ பேசும் பொழுது ரொம்ப வெளிப்படையா சொன்னா, ஒரு நாள் வகுப்பு முடிஞ்சு சாதாரண பேசும்போது செய்யலாம், சரி செய்வோமே அப்படின்னு. அப்படிதான் அப்படி எளிமையா ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சோம். சுவாமியுடைய திருவிளையாட்டு. விளையாட்டானா இதா சொல்லல, அது சுவாமியுடைய திருவிளையாட்டு. அதனால டக்குன்னு அடுத்த வாரமே நம்ம ஆரம்பிச்சோம். முதல் வாரம் ஆரம்பிச்சா நம்முடைய வரன்பாளையம் சுவாமிகள் துவங்கி வைத்தார்கள். அது அவங்களுடைய குருவருள், அவங்க கூட இருந்து துவங்கி வச்சாங்க. அதுல அப்பெல்லாம் கூட இருந்தார் சுரேஷ். இப்ப கொஞ்ச நாள் ஆளணும் என்னன்னு தெரியல. ஐயா ஊர் போயிருக்காங்களோ? சரி சரி சரி. ஐயா அப்ப முதல்ல எல்லாம் இருந்து அப்படி நம்ம துவங்கின அப்புறம் முதல் வாரமோ 2வது வாரமோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணிடலாம், ஒரு யூடியூப்ல எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா இது அப்படித்தான் இந்த நூல் இங்க துவங்கணும். இல்லைன்னா இந்த வாதோர் புராணம், ஏன்னா இந்த வாதோர் புராணம் என்பது பெரிய புராணத்தை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு பல்வேறு பெரியவர்களால இருந்தது. நம்முடைய சி.கே.எஸ். ஐயாவுடைய உரை, அதை நமக்கு இங்க இந்த கொங்கு மண்டலத்திலும் சரி வேற பகுதிகளிலும் சரி பெரிய புராணத்தை முறையா பேசக்கூடிய பெரியவர்கள் பலர் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அதனால வாய்ப்பு இருந்தது. திருவிளையாடற் புராணம், கந்த புராணம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்ட வாய்ப்பு இருந்தது. இல்ல வாதோர் புராணம் என்பது பெருசா எங்கேயும் எடுத்து சொல்லல. அடியன் 2-3 முறை இலங்கை போயிருக்கும் பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். இலங்கையிலே இந்த வாதோர் புராணத்தை ரொம்ப முறையாக படிக்கிறார். இப்ப நாளை கழிச்சு டிசம்பர் 25ஆம் தேதியில இருந்து திருவாதிரை கொடி ஏறின உடனே 10 நாட்கள் ஏனைய திருமுறைகளை எல்லாம் காப்பிட்டு திருவம்பாவை மட்டும் பாடுகின்ற காலத்து வாதோர் புராணத்தை 10 நாட்களாக முற்றோதல் செய்தல் அல்லது 10 நாட்கள் அதை சிந்தனை செய்தல் என்பது இலங்கையில் இன்னும் பழக்கமா இருக்கு. அதை நான் அங்க போயிருக்கும் பொழுதுதான் வாதோர் புராணத்திற்கு வேற்பிள்ளை அவர்கள் செய்த உரை, அது முன்னமே ஒரு முறை 2 முறை எங்க குருநாதர்கள் மூலமா காதல வாங்கினா கூட அந்த புத்தகம் இல்லை. ஆனா இலங்கையில நான் முதல் முறையா போயிருந்த பொழுது யாழ்ப்பாணம் நூலகத்துல அந்த புத்தகத்தை பார்க்கவும், அதெல்லாம் பெரிய திருவருள். அந்த புத்தகத்தை நான் அங்க பார்த்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி. கடைசியில் எடுப்பத புதுசா இருந்தது. அது எப்படி அவ்வளவு பெரிய புதுசா யாரோ போட்டிருக்காங்களேன்னு திருப்பி பார்த்தா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் அதை வெளியிட்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய திருவருள். மறுநாள் காலையில 9 மணிக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல நான் பேசுறேன், சைவசித்தாந்தம் பேசுறேன். அதனால அங்க போயிருந்த பொழுது நானே ஒரு விண்ணப்பம் வச்சேன். இந்த புத்தகம் நேற்று அங்க நான் பார்த்தேன், அது ஒண்ணு எனக்கு எப்படியாவது விலைக்காது இங்க வேணுமே அப்படின்னு சொல்லி 2 நாட்கள் என்னுடைய பேச்சு. அதனால அவங்க சொன்னாங்க, நாளைக்கு நீங்க பேச வர்றதுக்குள்ள நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் பேசின சைவ சித்தாந்த துறை, புத்தகத்தை வெளியிட்டது தமிழ் துறை. அதனால அங்க வாங்கி வைக்கிறோம். நாங்க மறுநாள் நாங்க பேச போனதுக்கு எனக்கு நினைவு பரிசா அந்த புத்தகத்தை கையில கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உண்மையிலேயே அதை படிக்க ஆரம்பிச்ச பிறந்தான் பல்வேறு செய்திகள். 45 வாரமா அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, எழுதியது கடவுள் மாமுனிவர், சொன்னது வேற்பிள்ளை. நான் மவுத் பீஸ். அதுல இருக்கதை அப்படியே கொட்டினது. அது இருக்கதை கொட்டினேன்னு கூட சொல்ல முடியாது. அது இருக்கிறதுல 1-2 எடுத்து பேர்பட்ட ஒரு உரை. அந்த உரையை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. முதல்ல இதை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு தந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஒரு பெரிய அளவிலே இதை ஒரு பெரிய மன நிறைவு என்னன்னா, இப்ப இந்த மைல் ஸ்டோனர் எல்லாம் சொல்லும் பாருங்க, ஒரு சாதனை. அந்த மாதிரி எனக்கு நானே ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெருமை என்னன்னா, முதல் முறையாக ஒரு புராணத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு கொண்டு நிறைவு செய்யறோம். சாத்திர நூல்களை சிந்தித்திருக்கிறோம், திருமுறைகள்ல சில பகுதிகள் எடுத்து சிந்தித்திருக்கிறோம், கொண்டு நிறைவு உண்மை விளக்கமா 10, 15, 100, 50 பேசி இருக்கிறோம். சிவஞான போதம் 19 பேசி இருக்கிறோம், நிறைவு செய்திருக்கிறோம். நிறைவுனா நிறைவா செய்தனான்னு சொல்லல, பாட்டை நிறைவு செய்த அப்படி சொல்லணும். ஆனா ஒரு புராணத்தை எடுத்து முழுமையா, இப்ப திருவிழா புராணம் பேசி கொண்டிருக்கிறேன், பெரிய புராணம் பேசி கொண்டிருக்கிறேன் பல இடம். ஆனா அதான் எப்ப முடியுமோ தெரியல.
ஆனா அது ஒரு குறித்த காலத்துல உண்மையிலேயே பெருமான் திருவுள் பல வகையிலையும் கூடவே இருந்து இந்த புராணத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். இன்னைக்கு இந்த புத்தகம் நமக்கு கிடைக்குது. அது சிவஞான சமிழ் பேரவை வெளியிட்டார்கள். வேர்பிள்ளை புத்தகத்தை அதே சிவஞான சமிழ் பேரவை இப்பொழுது மறுபதிப்பு செய்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த புத்தகங்கள்லாம் என்று இன்னும் கிடைக்க இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த திருவருளையும் எங்கள் குருநாதருடைய குருவருளையும் இணைந்து இதற்கெல்லாம் குருநாதர்களை தான் சொல்லணும். 25 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னால் கேட்ட செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் சுவைபட படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தந்த அந்த திருவருளுக்கும் ஏற்பாடு செய்த பெரியவர்கள், கலந்து சிறப்பித்த பெரியவர்கள், எல்லா வகையிலும் துணையாயிருந்த அடியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லி வாதோர் புராணம் சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.